ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப திரும்ப இங்கே போகிறதுக்கு அண்ட் இங்கே போய் மெயினாக வந்து சாப்பாடெலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது. இப்போ மதுரை அப்படின்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சித்திரை திருவிழா நெருங்க போகுது. இந்த நேரத்தில் உங்கள் படம் வந்திருக்கு, இந்த வைப்பெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப அன்போடு வரவேற்கிறாங்க. எனக்கு திரும்ப என்ன கொடுக்குறதுன்னு தெரியல மக்களோட அன்புக்கு. யோசிச்சுட்டு இருக்கேன், திகைச்சு போயிருக்கேன். லவ் கான்செப்டாக பார்க்குறவங்க மதுரையோட சாயல ஒரு ஜல்லிக்கட்டு, சிலம்பம் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா வரக்கூடிய காலங்களில்? உங்கள் கதை எனக்கு எதாவது சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரி. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்காரு சார். ஹாய், வெல்கம் டு மதுரை. எப்படி இருக்கு சார் இந்த மூமெண்ட் மதுரைக்கு வந்தது? சூப்பராக இருக்குல்ல? என்ன அன்பு சார் சொன்ன மாதிரி, இந்த அன்புக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாது. பட் ஒன்றும் பண்ணலாம், கீப் என்டர்டெய்னிங் த பீப்புள். அதுதான் இயக்குனராக இருந்தது, நடிகராக இருந்தது, கதைக்களம் வரிசையாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. நாளுக்கு நாள் வித்தியாசமாக இருக்கு. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ், எப்படி இருக்கு சார்? நீங்களே பார்க்குறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக மதுரை மதுரை சித்திரை திருவிழா இந்த ஏப்ரல் வந்து உச்சி வெயிலுக்கு சரியான கூலான படம். இல்லைக்கு எல்லாம் சந்தோஷமாக பாருங்கள், திருப்பி திருப்பி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வருது ரெடி ஆகிட்டு இருக்குது, சரியான தீனியாக இருக்கும் அது. ஓகே சார், எதிர்காலத்தை நோக்கிய படம் இந்த படத்தில் நடித்த அனுபவம் என்ன இருக்குது? நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? சரி, இப்போது ஏஐயோட பூம் வந்து அதிகமாக இருக்குது. சாட்ஜிபிடி, ஜெமினை, நிறைய கிளாட் நிறைய போயிட்டுருக்கு. அது வந்து 2040 எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கும்? அப்போது மனிதர்கள் அனுப்புவாங்களா இல்லை மிஷினை அனுப்புவாங்களா அப்படின்ற இடத்த பேசுது. அடுத்து உங்களை வந்து சமூக வலைதளங்களில் விஜய் சார் வந்து அரசியல் போட்டார், உங்களை அடுத்த விஜயா போர்ட்ரேட் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. விஜய் சார் சார் உங்கள் நெருங்கிய நண்பர் அஜித் சார் கார் ரேஸ் அது போயிட்டு இருக்காரு. மீண்டும் அவரை இயக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது அவர் என்ன பிளான் போடுறாரோ அவர் அந்த பிளானில் தான் பண்ணுவார். அவர் பிளான் என்றைக்குமே கரெக்டாக இருக்கும். சார், நடிகர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே நடிச்சுட்டு மக்களுக்கு சேவை பண்ணுற சூழ்நிலை வந்து அரசியலுக்கு வந்துடுறாங்க. யார் வேணா அரசியலுக்கு வரலாம், நல்லது பண்ணால். அரசியல் தெரிஞ்சுட்டு அரசியல் கரெக்டாக பண்ணால் சந்தோஷம். சார், 100% ஓட்டுக்கு ஒரு அவேர்னஸ், எலெக்ஷன் வருது, 100% போலிங்க்கு ஒரு அவேர்னஸ் சொல்லுவாங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க. உங்கள் ஒரு ஓட்டம் ரொம்ப முக்கியம். நல்லதே நடக்கும். சரிங்க சார். சமூக அக்கறை கொண்டவர். நம்ம நல்லா இருந்தாலே இந்த சமுதாயத்துக்கு நீ ஒரு நல்லது பண்ணணும்னா முதல்ல ஒன்று நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே நீ இந்த சமுதாயத்துக்கு பண்ணுறது நல்லது. கரெக்டாக அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நீ உன்னை ஒழுங்காக பார்த்துக்கிறது, நல்லபடியாக போய் ஒரு ஓட்டை போட்டு உனக்கு பிடித்த உனக்கு நல்ல தலைமை செய்வாங்க, இவங்க நம்மளை நல்லா வழி நடத்துவாங்க, நம்ம நல்லா பார்த்துவாங்கன்னு உங்களுக்கு யார் தோணுதோ அவங்களோட அன்பான ஓட்டை உங்களுக்கு போடுங்க. சார், ஒவ்வொரு படத்துலையும் உங்கள் டைலாக் வந்து பேசு பொருளாக இருக்குது. இந்த படத்தில் எந்த டைலாக் பேசு பொருளாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? படம் ரிலீஸ் ஆகிறப்ப அதை பற்றி பேசுவோம். ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம் அந்த இடத்துல ஷூட் பண்ண இடத்துல இல்லை டைமிங்ஸில்? எனக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் ஒன்று இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு போராடி பேசுவேன், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த 2 சீன் வந்து படத்தோட ஹைலைட்டாக இருக்கும். எனக்கு அதில் ஒரே ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, அந்த சேலஞ்ச் சீனில் வந்து சார் எனக்கு வந்து எப்படி கேமரா பேஸ் பண்ணிட்டு நடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு எப்பவுமே கடைசி எல்லைக்கையில் வந்து சீமான் சார் நடிச்சிருக்காங்க, அது வந்து அவங்களோட இல்லை அவங்களுக்கு ஒரு கேள்வி ஏதோ ஒன்று வந்துச்சு. சொல்லுங்க மேம், இந்த மூவி இந்த படத்தில் நடிச்சதோ இங்கே இந்த ஸ்பாட்டுக்கு வந்தது, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்? அவங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு எப்போவுமே மதுரைக்கு வரதுக்கு இருந்தது. மீனாட்சி எனக்கு போக முடியலை, எனக்கு டைம் இல்லை. ஆனால் மதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அன்பு பார்த்து ஐம் ஆல்சோ ரியலி சர்ப்ரைஸ். ஏன்னா ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லைக் விஷுவல்ஸ் பார்த்தா 2040 இருக்கும். ஆனால் ஐ திங்க் கான்செப்டுவலி எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ஏன்னா லவ் கான்செப்ட் இருந்ததுனால ஐ திங்க் எவ்ரிபடி வில் ரியலி என்ஜாய் அண்ட் ரிலேட். மதுரை அப்படின்னா மீனாட்சி தான். இங்கே மங்கேற்கட்சி காலேஜ் வந்து உங்கள் கையிலேயே நல்லா அந்த ஒரு ஐடல் கொடுத்தாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த பெண், அந்த கடவுள், அதை விட அத்தனை பெண்கள் வந்து அவங்களோட சந்தோஷத்தை, அவங்க முகத்தை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம். சார், படத்தில் சீமான் சார் அவரை பற்றி சீமான் சார் நடிச்சிருக்காங்க.
சீமான் சார் சீமான் சார் அவரோட அவரோட நடித்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அவர்கிட்ட திரும்ப நிறைய கற்றுக்கலாம். அவர் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறாரு, என்னென்ன விஷயம் யார் யாருக்கு கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை பேசுவார். இப்போ எனக்கு சினிமா தெரியும்னா என்கிட்ட சினிமா மட்டும்தான் பேசுவார், என்கிட்ட அரசியல் பேச மாட்டார். அவங்க அரசியல் பணியிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அரசியல் மட்டும்தான் பேசுவார், சினிமா பேச மாட்டார். இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் அண்ணகிட்ட இருக்கு. அதெல்லாம் நிறைய இந்த ரோல் எப்படி ஒத்துக்கிட்டார் சார்? அது டேரக்டர் தான். டேரக்டர் எதை நினைச்சாலும் கன்வின்ஸ் பண்ணுவார்.